என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படா. உன்னை அங்க நிக்க சொன்னா இங்க நின்னுட்டியா கக்கூச பாத்துட்டு இருக்க? வேலு கக்கூசுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன். ஒரு தொழிலை செய்து முடிப்பதற்கு ஏற்ற கருவிகளோடு காலத்தையும் அறிந்து செயல்பட்டால் அது எங்க இருக்கு? வெற்றி பெறுவதற்கு முடியாத கடினமான செயல் என்று எதுவும் இல்லை. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? அதான் நெக்ஸ்ட்ன்றலப்பா நிறுத்த முடியும். ஏன்னா இதை கூட எனக்கு தீர்மானத்தில் பார்த்தா கடைசியா சொல்றீங்க மேற்கண்ட நடவடிக்கை மூலம் இவ்வளவு பேர் நிப்பாங்கன்னு ஏன்டா என்கிட்ட அங்கேயும் சொல்லல? சொன்னா வரமாட்டீங்கல்ல. ஷக்கீலா கை சைஸ் கால் சைஸ் இருப்பாங்கன்னு வந்தா எல்லாம் ஷக்கீலா சைஸே இருக்கானுங்களேடா. எப்படி எங்களை ஏமாத்தி குடிக்க வச்சு சோமியாட்ட கெட்ட பேர் எடுத்து இல்ல குற்றாலத்துல இருக்க வேண்டியதெல்லாம் இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? அமைதியா வேலை பாருங்க. அப்புறம் செஞ்சுக்கலாம். அதே போல ஹலோ நான் வீட்டுக்கே போயிட்டு என்னடா தனியா பேசிட்டு இருக்கேன். இந்த கேமுக்கு நேம் என்னங்க? சப்ளிங் ஆட்டம்னே. சப்ளிங் ஆட்டமா? என்ன கட்ட வரதுல பேசுற? டேய் இங்க பாரு. உனக்கு மட்டும் தான் கட்ட வரது தெரியுமா? நான் பேசுறா. ஐயோ கேப்பையில அறிவிட்ட நாதாரிகள். மற்றவர்கள் பேசும்போதுதான் எங்களுடைய உறுப்பினர் நாசன் அவர்கள் குறுக்கிட்டு பேசுவார். ஆனால் இப்போ அவர் பேசும்போது நீங்க எல்லாம் குறுக்கிட்டு பேசுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த வழி இன்னைக்கு அவருக்கு தெரியுது. இவ்வளவு பேர் நீங்க யார பேச விடுறது போய் வேற யாரையாவது பேச விட்டோமா? அவருக்கு பதிலா இப்ப எதுக்கு நிக்கிறீங்க எல்லாரும்? பொதுக்கூட்டமா இது? என்ன பொதுக்கூட்டமா இது? உட்காருங்க. வந்தா பிரச்சனை. நீ புரியாம பேசாத. உட்காருங்க. உங்க கட்சி வேலைக்கு போக முடியாது. என்ன பொதுக்கூட்டமான்னு கேக்குறேன். இது என்ன பொதுக்கூட்டம்? உட்கார்ந்து சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஏன் கத்துற? நீயே காட்டி கொடுத்து ஊரை கூட்டிடுவ போல இருக்கு. மனுஷருக்கு கஷ்டத்துல பாசாம இருக்கு. ஒண்ணும் செய்ய மாட்டேன். உங்களை அனுமதிச்சு இல்லைங்க. உங்களை பேசணும் அனுமதிச்சுட்டே இருக்கும்போது பின்னாடி நின்று குரல் கொடுத்து என்ன பொதுக்கூட்டமா நடத்துறோம்? இது அவை அந்த குழுவை மாண்பை காப்பாத்துங்க. விட்டா கிறுக்கு நாச்சிரி வாங்கி போட்டுருக்கு. ஊர்ல இருக்க கடைசில எல்லாம் ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுர வாங்குறீங்களா? அதுக்குரிய மாண்பை காப்பாத்துங்க. உட்காருங்க. உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. செல்லாது போப்போ. கொஞ்சம் நிம்மதியா வேலை வெட்டிய செய்வேன். அன்னைக்கே சொன்னல நீ அந்த விஷயத்துக்கு செயல்பட்டு வர மாட்டான்னு. அது நல்லா கத்தியது, கதறியது, ஊரை கூட்டியது. அன்னைக்கே சொன்னல நீ அந்த விஷயத்துக்கு செயல்பட்டு வர மாட்டான்னு. அப்புறம் என்ன இங்க? அப்புறம் என்ன? கோவப்படாதீங்க. அப்ப நான் விதியை பின்பற்ற ஆரம்பிக்கணுமா? நான் விதியை பின்பற்ற ஆரம்பிக்கணுமா? சட்டமன்ற உறுப்பினர் வேலுமணி என்ன ஜி ஸ்கொயர் நிறுவனம் பத்தி சொன்ன உடனே திடீர்னு டக்குன்னு எந்திரிச்சார். அந்த ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை பத்தி ஏன் பேசுறீங்க அப்படின்னு. இவனுக்கு எப்படி தெரியும்? தம்பி நீங்க உட்காருங்க. ஒரு கட்சி சார்ந்தவர்கள், நான் எந்த கட்சி பேரையும் சொல்லல, ஒரு கட்சி சார்ந்தவர்கள் அந்த நிலத்தை சுத்தி லேண்ட வாங்கி மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் மோசடி நடந்திருக்கு. இவ்வளவு தெளிவா கேக்குறானே இப்படியோ மோப் முடிச்சிட்டான் போல் இருக்கே. அதே ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி அந்த ரியல் எஸ்டேட் மோசடி இந்த பரந்தூர் விமானம் எதுக்காக உருவாக்கப்பட்டதா இந்த ரியல் எஸ்டேட் இப்படி அடிக்கிறாங்க. உங்களை இப்படி பண்ண உங்களை சும்மா விடக்கூடாது. விவசாயிகள் பக்கம் நிக்கிறதுக்காக தான் இது கேன்சல் செய்யப்பட்டதை தவிர இதுல எங்களுக்கு எந்த விதமான அரசியல் உள்ளிடுங்களை எழுதி வச்சுக் கொள்ளுங்கள். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும். அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? என்றைக்கு என் சினத்திற்கு சின்னாபண்ணமாக போகிறீர்கள் என்று தெரிய உங்க ரெண்டு பேருக்கு வெக்கா மான சூடு சொல்ற எதுவுமே இல்லடா. என்ன கட்ட வரதுல பேசுற? டேய் இங்க பாரு. உனக்கு மட்டும் தான் கட்ட வரது தெரியுமா? நான் பேசுறா. ரொம்ப முக்கியமான விஷயம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆபரேட் பண்ணி குத்து வாங்கிக்கிறேன். அப்பதான் ஆட்டம் முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். ஓகே. அவர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தான் இடத்தை விட்டு வசந்தம் கார்த்திகேயன் அடிக்கிறதுக்கு பாஞ்சு வந்து ஏவா வேலைன்னா கட்டி பிடிச்சு அணை கட்டி தடுக்கிறார். மதிப்புக்குரிய பூண்டி கலைவாணன் அங்க இருந்து நடுவரத்துல வந்து அடிக்கிறது வராரு. இந்த உருட்டல் மிரட்டல்களாம் மதிப்படக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் அல்ல. ஆஹா வா அவங்க அடிச்சு வர ட்ரக்ல எந்திரச்சு ஓடி போயிருவான். வா வா போயிருவான். வா வா
இதை போன்ற அநாகரிகமாக நாகரிகமற்று உருட்டுறது மிரட்டுறதுனாலதான் தமிழக மக்கள் தகுந்த தீர்வு கொடுத்து அங்க உட்கார வச்சிருக்காங்க. நாம நடத்துற ஆபரேஷன் உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன். தொடர்ந்து நான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த வேலை எங்ககிட்ட நடக்காது. உன்னை அடிச்சு கொள்ளாம விட மாட்டேன். எதிர்கட்சி கொறடா முதல்ல இவர் வந்து எந்த கட்சியில் இருக்காருன்னு கேளுங்க அவரை. வசந்த காலத்துக்கு அவர் எந்த நீங்க எங்க உட்கார்றீங்க? நீங்க உங்க இடம் சாரி யுவர் சொல்லுங்க. நடவடிக்கை எடுப்பேன். எங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்து. முஸ்லீம வந்து தீவிரவாதிக சொன்ன கூட்டம் தான் இந்த கூட்டம். திமுக அரசு சொன்னதுதான். அதை எல்லாம் மறக்கவே முடியாது. எது அதுக்கு என்னப்பா ரைட் கூட இருந்து குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறியா பின்ன கொய்யாவோட பறிக்க முடியும். கிளம்ப போல்டுங்களா? இன்னும் எவ்வளவு வருஷம் கல்யாணம் பண்ணாம உயிர் எடுப்பீங்க? அவர் என்ன கேள்வி வேணா கேட்கட்டும், அதுக்கு நான் ரெடியா இருக்கேன் பதில். அண்ணன் கேட்க சொல்லுங்க. நீங்க உட்கார்ந்துங்க. அப்ப அவர் பேசிட்டான். தங்கம் நான் பஞ்சாயத்து கூட்டினது தப்பு, என்ன விட்டுடுங்க. ஐயோ நான் வரேன், என்ன விட்டு. பார்க்க முடியாது என்று சொன்னார்கள் பேசு. என்னங்க அது? ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கவிஞரா இருக்கலாம். அதுக்காக ரெண்டு தடவையா பதிவு பண்றது? What nonsense you are talking about me? ஒவ்வொரு வார்த்தையும் ரெண்டு தடவை எப்படிங்க? ஐயோ கிரட்டு சிரிக்கி இவ உறுத்தி கையில இருக்கிற ரகை எல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குற? அமைச்சர் நீங்க ஏங்க ஒரு ரெண்டு வரியா பதிவு பண்ணா எத்தனை மணிக்கு இது முடிக்கிறது? அமைச்சர் அது பல்லகளெல்லாம் உடைச்சு முடியும். படிக்க தெரிஞ்சா படி, தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. இன்றைக்கு நான் எங்கள் சட்டமன்றத்தின் பிதாமகன் அருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை காணுகிறேன். தேர்தல் லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க, தொலைக்காட்சியில பாத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? இன்னைக்கு ஆளுங்கட்சியா வந்திருக்க கூடியவங்க எப்படி இந்த நிலைமைக்கு வந்தாங்கங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். கருத்தை நடு நெத்தில வைங்க. நடுவுல வரமாட்டேங்குதப்பா, வந்துருச்சு. தேர்தல்ல நாம எதிர்பார்த்தது ஒரு பெரிய வெற்றி. மீண்டும் திராவிட மாடல் 2.2 அமையும் அப்படின்னு நம்பிக்கையோட இருந்தோம். ஆனா என்ன பண்ணிட்டோம்? தேர்தல் நமக்கு யார் எதிரின்னு தெரியாம போய் சண்டை போட்டுட்டோம். நீங்க அடிச்சு கிழிச்சாலும் எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு எதிரி யாருன்னு தெரிஞ்சிருச்சு. மீண்டும் அந்த தவற நம்ம செய்ய மாட்டோம், செய்ய மாட்டீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா வீடு எங்களுக்கு தெரியல. வீட்டுல ஒண்ணு பண்ண முடியும். சிலிண்டர் போய் ஐஓசில விஜய் வாங்கிட்டு வந்து வீட்ல டெலிவரி பண்ணு. சிலிண்டர் ஆரம்பிக்கணும் மேடம். ஹெச்பி இண்டேன் இருக்கிற மாதிரி வெற்றி சிலிண்டர் ஆரம்பிக்கணும். விஜய் போட்டோ போடணும். பைத்தியமாயவே தமிழ்நாடு அரசு லோகோ போடணும். அப்படிதான் தமிழ்நாடு மக்களுக்கு சொன்னாங்க, அப்படிதான் கேட்டாங்க. இவர் அப்படிதான் புருடா விட்டாரு. இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சு. மேடம் வெற்றி தமிழ்நாடு மேடம். இது இன்றைக்கும் பாரதிய ஜனதா கிடையாது. என்ன நீங்க சும்மா கதை விட்டு இருக்கீங்க? தேங்காய குண்டி அடிச்சேன்னு வச்சுக்க பொழந்துருவனி மரியாதை ஓடி போய். மேடையில சொன்னாரு. நீங்க கூட நீங்க வீட்டு உபயோக பொருளா தரேன்னு சொல்லல, மிக்ஸில மேனுஃபேக்சர் பண்ணி தரேன். நீ குடிப்பேடா? யாருமே வெற்றி கூப்பன் தான தரேன்னு சொன்னாங்க. நாங்க வெற்றி தமிழ்நாடு சொல்லல, நீங்க வீடியோ பண்ண சொல்லுங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. வெற்றின்னு நாங்க சொல்லவே இல்லையே. இல்ல இப்ப வெற்றின்ற வார்த்தையில என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. அப்போ சிலிண்டர் வெற்றி லோகோவோட வீட்டுக்கு வந்துடணும். டிவிக்கு பசங்க கொண்டு போட்டுருக்கணுங்கிற நானு. அண்ணன் பழசு லோகோ மாதிரி அவர் ஏரியால சிலிண்டர் போட்டுருக்கணும். அதை ஏன் பண்ணலன்னு கேக்குறேன் நானு. இப்ப என் கேள்வி லூசுரா? லூசு இல்லனே, மென்டல்.